இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல 4 வெங்காயத்தை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 10 பல்லு பூண்டு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேணும் வந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னாக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கீரை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.